Hello students, welcome to our channel. So last videos எல்லாம் வந்து science group பத்தியும் அப்புறம் commerce group பத்தியும் வந்து நம்ம full detailed explanation video வந்து கொடுத்திருந்தோம். எதுக்காகனா UG courses after 12th முடிச்சோன்னே UGல என்னென்ன courses படிக்கலாம், அது rated ஆனது, ஸோ அது மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒகேஷனல் குரூப்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஒகேஷனல் குரூப் படிக்கிறீங்கன்னா என்னென்னலாம் படிக்கலாம், என்னென்ன குரூப்ஸ் இருக்கு, 12th முடிச்சோன்னா யூஜில என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து இப்போ லைன் பை லைன் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன ஆகலாம், ஃபர்ஸ்ட் மீடியா, லா, கம்யூனிகேஷன், அப்புறம் ஜேர்னலிசம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஆஃப்டர் யூஜி முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். ஸோ லைன் பை லைனா வந்து இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிஏ இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்டரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ சோஷியாலஜி, பிஏ பிலாசபி அண்ட் பிஏ ஜியோகிராஃபி, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிஏ ஆந்த்ரோபாலஜி. ஸோ இந்த குரூப் எல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் குரூப்ல வருது. நெக்ஸ்ட் லா கோர்சஸ். ஸோ லா வந்து ரெண்டு மெத்தட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பிகாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3 years பிகாம் முடிச்சுடுவாங்க, அப்புறம் எல்எல்பிஏ போட்டு படிப்பாங்க, அது வந்து 2 years படிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா ரெண்டும் சேர்த்து ஒரே இதுவா போட்டுருவாங்க, பிகாம் 2 years பிளஸ் எல்எல்பி 3 yearsன்னு ரெண்டு இதுவா பிரிப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 5 years இன்டகிரேட்டட் லால வந்து ஃபர்ஸ்ட் பிஏ எல்எல்பி வந்து பிஏ வந்து 2 years படிப்பாங்க, எல்எல்பி வந்து 3 years படிப்பாங்க. நெக்ஸ்ட் பிபிஏ எல்எல்பி அண்ட் பிகாம் எல்எல்பி, இது மூணுமே வந்து 2 years வந்து நீங்க டிகிரி படிச்சுட்டு இன்னும் 3 years வந்து நீங்க எல்எல்பி படிப்பீங்க. இது 3 years எல்எல்பி ஆஃப்டர் யூஜி. ஸோ ஆஃப்டர் யூஜி பிகாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு டிகிரி போடுறது வந்து எல்எல்பி வந்து தனியா ஒரு டிகிரி போடுவீங்க, அது 3 years படிப்பீங்க. ஸோ இது 3 years, அது 3 years, 6 years. ஸோ இது வந்து லா கோர்ஸ். நெக்ஸ்ட் சைக்காலஜி அண்ட் சோஷியல் ஒர்க்ஸ். சைக்காலஜி அண்ட் சோஷியல் ஒர்க்ஸ்ல பிஎஸ்சி சைக்காலஜி, பிஏ அப்ளைட் சைக்காலஜி அண்ட் பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் சோஷியாலஜி அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இந்த 4 கோர்சஸ் வந்து சைக்காலஜி ரிலேட்டட் கோர்சஸ் வந்து படிக்கிறது. நெக்ஸ்ட் மீடியா, கம்யூனிகேஷன் அண்ட் லா லாங்குவேஜ். ஸோ மீடியா நிறைய பேருக்கு வந்து லா என்னால் படிக்க முடியல, நான் மீடியா போறேன், பட் எனக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு, ஃப்ளூயண்டா பேசுவேன், நிறைய லாங்குவேஜஸும் எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் வந்து ஜேர்னலிசம் போனா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்லா பேசுறதுக்கு எனக்கு அங்க ஒரு நல்ல பிளேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு ஸோ மீடியா, கம்யூனிகேஷன், லாங்குவேஜஸ் வந்து படிக்கலாம். ஸோ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஏ மீடியா ஸ்டடிஸ், பிஏ விஷுவல் கம்யூனிகேஷன், பிஏ பப்ளிக் ரிலேஷன் அண்ட் பிஏ அட்வர்டைசிங், ஃபாரின் லாங்குவேஜஸ் லைக் பிரெஞ்ச், ஜெர்மன், ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ். ஸோ இது இந்த கோர்ஸ் வந்து மீடியா, கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜஸ்ல வருது. நெக்ஸ்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இது வந்து ஃபுல்லாவே எனக்கு வந்து தியரிக்கல் நாலேஜ் வேண்டாம், எனக்கு தியரிக்கலா படிச்சு என்னால் மனப்பாடம் பண்ணி என்னால் எழுத முடியல, எனக்கு ப்ராக்டிக்கலா நான் படிச்சு நான் வந்து ஒர்க் பண்ணணும், என்னோட ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த கோர்சஸ் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பெயிண்டிங், கல்ச்சர்ஸ் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸ். ஸோ கல்ச்சர்னா வந்து இப்போ டெம்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அந்த சிலை செய்யறது, அப்புறம் 3D பிரிண்டிங், இப்போ மாடர்ன் டெக்னாலஜில வந்து மாடர்னா வந்து நம்ம கல்ச்சர்ஸ் செஞ்சு சேல் பண்றாங்க, பிளஸ் வந்து ட்ரெடிஷ்னலாவும் சேல் பண்றாங்க. இதுதான் வந்து கல்ச்சர்ஸ்ல வந்து நம்ம சொல்றது. விஷுவல் ஆர்ட்ஸ்ல வந்து லைக் கிராஃபிக் டிசைனிங், அனிமேஷன், போட்டோகிராஃபி, சினிமேட்டிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இதெல்லாம் வந்து விஷுவல் ஆர்ட்ஸ்ல வருது. ஸோ இதுல வந்து ஃபிலிம் மேக்கர்ஸும் அனிமேஷன் அதெல்லாம் வந்து விஷுவல் ஆர்ட்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் லைக் டான்ஸ், மியூசிக், பரதநாட்டியம். ஸோ அதுலேயே டான்ஸ்ல நம்மளுக்கு நிறைய இருக்கு, பரதநாட்டியம், கதகளின்ட்டு நம்மளுக்கு நிறைய டான்ஸஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் அதுக்கான டிகிரிஸ் வந்து தனியாகவும் இருக்கு, டான்ஸுக்கான டிகிரியும் தனியா இருக்கு, லைக் 3 years டிகிரி, 4 years டிகிரின்னு இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க நிறைய தனியாக டான்ஸ் கிளாஸ் வச்சு கூட அவங்க ஒரு கோர்ஸை வந்து டெவலப் பண்ணி அவங்க வந்து ப்ரொஃபஷனலா வந்து அவங்க செட்டில் ஆகலாம். ஸோ அதுக்கான பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கு. இது என்னன்னா வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் குரூப் கோர்ஸ் ரிலேட்டடான குரூப்ஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங். ஸோ எஜுகேஷன் பிஎட் ஆஃப்டர் யூஜி முடிச்சுட்டு நான் டீச்சிங் ஃபீல்ட்ல போறேன். ஸோ அது மாதிரினா நம்ம இப்போ வந்து பிஜி படிப்பாங்க, பிஜி படிக்காம பிஎட் மட்டும் படிச்சுட்டு நீங்க டீச்சிங் ஃபீல்ட்ல போடலாம். நெக்ஸ்ட் டீச்சிங் ஃபீல்ட்ல பிஏ பண்ணிட்டோம்னா இப்போ தமிழ்ல வந்து பிஎட் பண்ணுவாங்க, இப்போ தமிழ் டீச்சரா பிஎட் தமிழ் டீச்சரா போகலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல மட்டும் பிஎட் பண்ணுவாங்க, ஸோ இங்கிலீஷ் டீச்சரா போகலாம். ஸோ அதான் வந்து ஆஃப்டர் யூஜி பிஏ மட்டும் படிச்சுட்டு டீச்சிங் போறது தான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிஏ பிளஸ் பிஎட் இன்டிகிரேட்டட் அண்ட் பிபிஐ
B.Ed elementary education. Elementary education like example Montessori, ஃபோனிக்ஸ் அதெல்லாம் மட்டும் நான் படிக்கிற யூஜி ஒரு டிகிரி முடிச்சிட்டேன். அது தவிர ஃபோனிக்ஸ், மாண்டசரி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல லைக் அப் டு ப்ரீகேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து ஒரு டீச்சிங்ல போகணும் அப்படின்னா இது எடுத்து நீங்க படிக்கலாம். எலிமெண்டரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் எல்லாம் தனியா இருக்கு. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து டீச்சர் ட்ரைனிங் மட்டும் தான் போகணும், வேற எனக்கு டிகிரி வேண்டாம் அப்படின்ட்டா டீச்சர் ட்ரைனிங் மட்டும் படிச்சுட்டு நீங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க எடுக்கிறதுக்கு இது ஒரு சான்சஸ் இருக்கு. டீச்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த 4 கோர்சஸ் வந்து எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்ல வர கோர்சஸ். நெக்ஸ்ட் சிவில் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ ஆஃப்டர் 12th நான் வந்து 12th முடிச்சோடனே டிஎன்பிசி எழுதிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லைக் போலீஸ்ல வந்து போறேன். லைக் அதுக்கும் டிகிரி மேண்டேட்ரி தான். ஸோ நான் எனக்கு டிகிரி ஒரு பார்ட்டா வச்சுட்டு டிஎன்பிசி வந்து நான் மெயினா எடுத்து படிக்க போறேன்னா ஸோ இந்த என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு பார்க்கலாம். டிஎன்பிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ், டிஎன்பிசி ஸ்டேட் பிஎஸ்சி, எஸ்எஸ்சி பேங்கிங் இன்சூரன்ஸ், டிஃபென்ஸ், நான் டெக்னிக்கல். ஸோ இந்த 4 கோர்சஸ் வந்து சிவில் சர்வீஸ்க்கான எக்ஸாம்ஸ். இதுனா கவர்மெண்ட்ல நான் போய் ஜாயின் பண்ணும், சிவில் சர்வீஸ்ல வந்து நான் ஒரு பார்ட் ஆஃப் தி பர்சனா இருக்கணும்னா இந்த ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஹோட்டல் டிராவல் அண்ட் டூரிசம். BA டிராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், BA ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ BA டிராவல் லைக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து டிராவல் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. லைக் ஹாலிடே ட்ரிப்பு அந்த மாதிரி எல்லாம் அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து டூரிசம் படிச்சிருப்பாங்க. டூரிசம் படிச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும். லைக் இந்த பிளேஸுக்கு போனா இவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்ன மாதிரி பிளேசஸ் போனா நீ வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு டூரிசம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து அவங்க டூரிசம் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது. நெக்ஸ்ட் எமர்ஜிங் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி கோர்ஸ். ஸோ லிபர்டல் ஆர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், பப்ளிக் பாலிசி அண்ட் ஜெண்டர் ஸ்டடீஸ். இதெல்லாம் வந்து எமர்ஜிங். இப்போ வந்து எமர்ஜ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கோர்சஸ். இதுல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்ல எமர்ஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அண்ட் ஆல் இது வந்து நீங்க படிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவா. பப்ளிக் பாலிசினா வந்து லைக் சோஷியல் சர்வீஸ், வாலண்டியரா என்சிசி என்எஸ்எஸ் அதான் வந்து பப்ளிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளே போய் வாலண்டியரா ஹெல்ப் பண்றது. லைக் இப்போ ஃபிளட் டைம்ல எல்லாம் வந்து இந்த பப்ளிக் பாலிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணி என்சிசி என்எஸ்எஸ் ட்ரெயின் ஆகி பப்ளிக் பாலிசி படிச்சுட்டு போய் அங்க ஹெல்ப் பண்றதா வந்து பப்ளிக் பாலிசி எடுத்து படிக்கணும். டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், லிபர்டல் ஆர்ட்ஸ் வந்து இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு புதுசா வந்த கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கெரியர் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.